7th தமிழ் தொடர்ச்சி. 110வது கொஸ்டின். ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. வாரணம். வாரணம் என்றால் எதை குறிக்கும்னா யானை. 111 பாஞ்சாலக்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும். முயல். 112 மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு. 113 பிரித்து எழுதுக. பூட்டும் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம். பொறுத்துக. பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம் பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. நெக்ஸ்ட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்க போகிறோம். தேசியம் காத்த செம்மல் என்று கூறப்படுவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுத்த தியாகி என்று யாரால் பாராட்டப்பட்டார்னா தந்தை பெரியாரால். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பிறப்பு, அவருடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். 1908 அக்டோபர் 30 திங்கள் நாளில் பிறந்தார். எந்த மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம். பசும்பொன் ஊர் பசும்பொன். செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் உக்கிரபாண்டிய தேவர். அம்மா இந்திராணி அம்மையார். இவர் யாரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார்னா ஒரு இஸ்லாமிய தாயாரால். அவருடைய படிப்பு எங்கன்னா கமுதியில் தொடக்க கல்வி படித்தார். உயர்நிலை கல்வி எங்கே படித்தார்னா மதுரை பசுமலைப்பள்ளி. மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது இருக்குது. பசுமலைப்பள்ளி ராமநாதபுரம் மாவட்டத்தில். எந்த நோயால் பாதியிலே படிப்பை நிறுத்தினார்? பிளேக். எந்த நோயால் பாதியிலேயே படிப்பு நிறுத்தினார்னா பிளேக் நோயால். 122ஆம் கொஸ்டின். 1936 விருதுநகர் காமராசர் போட்டியிட ஒரு ஆட்டுக்குட்டி வரிப்பணம் செலுத்தினார் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான். அந்த விருதுநகரில் 1936 ஒரு தேர்தல் வருது. அதில் காமராசர் போட்டியிடுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை முத்துராமலிங்க தேவர் தான் ஒரு வரிப்பணமாக செலுத்துகிறாங்க. எந்த சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என ஆங்கில அரசரால் போடப்பட்டதுன்னா வாய்ப்பூட்டு சட்டம். அந்த வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவில் பேசுவதற்கு தடை செய்யப்பட்டவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். முத்துராமலிங்க தேவரின் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். வங்க சிங்கம் என போற்றப்பட்டவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி எந்த ஆண்டு நாள் மதுரை வந்தார்? 1939 செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள். இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியவர் யார்? நேதாஜி. இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியவர் யார்? நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் டேஷ் என்னும் டேஷ் ஒன்றை நடத்தினார்னா நேதாஜி என்னும் வார இதழ். முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழுடைய பெயர் என்னன்னா நேதாஜி. முத்துராமலிங்க தேவரின் முதலில் உரையாற்றிய இடம் எங்கன்னா தலைப்பு என்ன? உரையாற்றிய இடம் தலைப்பு என்னன்னா சாயல்குடியில் தான் உரையாற்றுறாங்க. அது என்ன தலைப்புலனா விவேகானந்தரின் பெருமை. எந்த ஆண்டு தபால் தலை இந்திய அரசால் வெளியிடப்பட்டது? 1995 எந்த ஆண்டு தபால் தலை இந்திய அரசால் வெளியிடப்பட்டதுன்னு 1995 முத்துராமலிங்க தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்துரைத்தவர் யார்? அறிஞர் அண்ணா. சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்துரைத்தவர் அறிஞர் அண்ணா. எதிலும் பற்றற்று உண்மை என பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது வழக்கம் என்று யார் கூறினார்னா மூதறிஞர் ராஜாஜி. முத்துராமலிங்க தேவரின் ஆங்கில பேச்சு வெள்ளையர் காலத்தில் இருந்தது போல இருக்கின்றன என்று எவை பாராட்டின? வட இந்திய இதழ்கள். 3 விதமாக பார்த்துக்கணும். சிங்கத்தின் முழக்கம் என்று சொன்னது அறிஞர் அண்ணா.
எதையுமே பட்டன்னு உண்மையான பட்டதை மறைக்காமல் பேசுவர் சொன்னது மூதறிஞர் ராஜாஜி. இவருடைய ஆங்கில பேச்சு வெள்ளையர் காலத்தில் இருந்தது போலவே இருக்கின்றன சொன்னது வட இந்திய இதழ்கள். நெக்ஸ்ட், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க அவர் ஒரு கூட்டமைப்பு இது பண்ணுவார். அது முத்துராமலிங்க தேவர். அது என்ன பேர்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை நிறுவுவார். முத்துராமலிங்க தேவர் சிறை தண்டனை எத்தனை சிறை தண்டனை இது பண்ணாங்கன்னா 7 திங்கள் சிறை தண்டனை அனுபவித்தாங்க. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று கூறியவரும் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாட்கள் எத்தனைனா 20,075 நாட்கள். 20,075 நாட்கள். சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளோன்னா 4000. சிறையில் கழித்த நாட்கள் 4000. பர்மா சென்ற வருடம் 2 முறை தான் பர்மா செஞ்சுருக்கிறாங்க முத்துராமலிங்க தேவர் அவர்கள். 1936, 1955. 1936, 1955. சிறை பெயர் எந்த சிறையிலலாம் அவங்க இருந்திருக்காங்கன்னா அமராவதி, அலிப்பூர், தாமு, கல்கத்தா, சென்னை, வேலூர். அமராவதி, அலிப்பூர், தாமு, கல்கத்தா, சென்னை, வேலூர். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள். இப்போ அவங்களுடைய சிறப்பு பெயர்களை பார்க்க போகிறோம். தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. நெக்ஸ்ட், நுழைவு போராட்டம் நடைபெற்ற இடம், நாள், ஆண்டு. நுழைவு போராட்டம் எந்த இடத்துல நடைபெற்றதுன்னா மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில். மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில். எந்த ஆண்டுனா 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள். ஜூலை திங்கள் 8ஆம் நாள். தென்னாட்டு துறைமுகம் என்று சொல்லக்கூடியது தூத்துக்குடி. தூத்துக்குடி துறைமுகம் முன்னாளில் வளமுற்றிருந்த யாருடைய வழித்தோன்றல் நீ என்று போற்றப்படுதுன்னா கொற்கை பெருந்துறை.